ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பென்ட்ரைவ் எப்படி ரேமாக மாற்றுறது என்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயம்: டேட்டா இருக்கிற பென்ட்ரைவ், டேட்டா இல்லாத பென்ட்ரைவ். டேட்டா இல்லாத பென்ட்ரைவ் ரேமாக மாற்றினா என்ன பெனிஃபிட், டேட்டா இருக்கிற பென்ட்ரைவை நம்ம ரேமாக மாற்றினா என்ன பெனிஃபிட். ஸோ டேட்டா இல்லாத பென்ட்ரைவை ரேமாக மாற்றுறது எப்படி? பென்ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ரெடி டு பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக சிஸ்டத்தில் பென்ட்ரைவ் ரேம் அலோகேட் பண்ணுற சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 4 GB. தென் யூஸ் திஸ் டிவைஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், அப்ளை. ஓகே. ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவ் ரேமாக மாறிடுச்சு. இந்த சைஸ் அலோகேஷன் தான் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன். பென்ட்ரைவ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி டு பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஐக்கான் தான் நம்ம பென்ட்ரைவ் வந்து ரேமாக மாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். இன்கேஸ் நம்ம டேட்டா இருக்கிற பென்ட்ரைவ் ரேமாக மாற்றணும்னா உள்ள ஒரு டேட்டா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாதுங்க. ஸோ இதை மறுபடியும் ரிலீவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, பென்ட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ், ரெடி டு பூஸ்ட், டோன்ட் யூஸ் திஸ் டிவைஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் பென்ட்ரைவ் மறுபடியும் இயல்பான நிலைக்கு திரும்பிடும். ஓகே கொடுங்க. இது முடிஞ்சோடனே ஓகே கொடுங்க. ஸோ உங்கள் பென்ட்ரைவில் அந்த ஐக்கான் இருக்காது, ஃப்ரீ ஆகிடும். இன்கேஸ் டேட்டா இருக்கிற பென்ட்ரைவ் நம்ம ரேமாக மாற்றும் போது உள்ள டேட்டா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. சேம் ப்ரொசீஜர் தான். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், ரெடி டு பூஸ்ட், யூஸ் திஸ் டிவைஸ், அந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். தென் அப்ளை. என்னுடைய பென்ட்ரைவில் 3 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த 3 GB அக்செப்ட் பண்ணிக்கும் சிஸ்டம். ஸோ அதனால் என்னுடைய பென்ட்ரைவ் வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் வரும். ஓகே, இந்த பென்ட்ரைவில் டேட்டா இருக்குது, இருந்தாலும் ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதனால் பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா அஃபெக்ட் ஆகாது. பென்ட்ரைவில் எல்லா டேட்டாவுமே பென்ட்ரைவில் தான் இருக்கும். ஸோ ரேமாக மாற்றுறதுக்கான இண்டிகேஷன் ரெடி டு பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே ஐக்கான் இருக்கும், அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். தென் பென்ட்ரைவ் ரேமாக மாற்றிட்டதுக்கப்புறம் சேஃப் டு ரிமூவ் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. பென்ட்ரைவை வந்து டோன்ட் யூஸ் டிவைஸ் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேம் மோட்லேருந்து ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேஃப் டு ரிமூவ் கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ், ரெடி டு பூஸ்ட், டோன்ட் யூஸ் டிவைஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்து அப்ளை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பென்ட்ரைவை சேஃப் டு ரிமூவ் கொடுக்கணும். அப்படி இல்லைனா அந்த ரேம் சைஸ் வந்து பென்ட்ரைவ் அலோகேட் ஆகிட்டு இருக்கும். தென் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பென்ட்ரைவை சேஃப் டு ரிமூவ் கொடுக்கலாம். தேங்க்யூ.